தி கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14ஆம் தேதியான இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நாடு முழுக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் நடக்குது. அதை பெருசா யாரும் பேசுறதில்லை. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச இருக்கிறோம். பிப்ரவரி 14 உலகம் முழுக்க காதலர்களுக்கான தினமா, காதலர் தினமா இது கொண்டாடப்படுது. அது ஏன் கொண்டாடப்படுது, அதுக்கான வரலாறு, இதெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இல்ல தொலைக்காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க, நாளிதழ்கள்ல படிச்சிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் இந்த காதலர் தினத்தை அன்னைக்கு மிகப்பெரிய தனி உரிமை மீறல் அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பத்தி பெருசா யாரும் பேசுறதே இல்லை. அதுதான் பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய காதல் ஜோடிகள் மீது சில குறிப்பிட்ட குழுவினர் நடத்தக்கூடிய தாக்குதல். மாரல் பாலிசிங் அப்படின்ற பெயர்ல நிறைய அத்துமீறல்கள்ல இந்த குழுவினர் ஈடுபடுறாங்க. ஏன் இந்த வருஷம் கூட பீகார் மாநிலம் பாட்னாவில் ஹிந்து ஜாகரன் மஞ்ச் அப்படின்ற வலதுசாரி அமைப்பினர் பொது இடங்கள்ல இப்படியான அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. ஜகான் தேக்கேங்கே பாபு சோனா, தோடா தேகேங்கே கோனா கோனா, இந்த வார்த்தையை தான் அவங்க பாட்னாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. பாட்னாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பொது இடங்கள்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்த்தீங்கன்னா அவங்க கைய கால உடைங்க அப்படின்ற அர்த்தம் தான் இதுக்கு கிட்டத்தட்ட வருது. இது வெறும் பீகார் மாநிலத்துல மட்டும் இல்ல, நிறைய மாநிலங்களையும் கிட்டத்தட்ட இதே நிலைமைதான். இந்த அமைப்புகளுடைய அத்துமீறல் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, 2 பேர் நண்பர்களாக இருந்து ஒரு இடத்துல பொது இடங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த பையன்கிட்ட தாலியை கொடுத்து அந்த பொண்ணு கழுத்துல கட்டுன்னு சொல்றதும், இல்லாட்டி ராக்கியை கொடுத்து அந்த பொண்ணோட கையில கட்டி உடனடியா சகோதர சகோதரியா மாறிடுங்க அப்படின்ற மாதிரியான அத்துமீறல்கள் ஈடுபடுறதெல்லாம் என்ன மாதிரியான கலாச்சாரம்னு எனக்கு புரியல. மங்களூருல கிஃப்ட் ஷாப் முன்னாடி காதலர்களுக்காக விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை நீங்க விற்பனை செய்யக்கூடாதுன்னு கிஃப்ட் ஷாப் உங்களுக்கு முன்னாடி நின்று அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கேரளா, மத்திய பிரதேசம் மாதிரியான பல மாநிலங்கள்ல காதலர் தினத்துக்காக கொண்டாடப்படக்கூடிய அந்த டெட்டி பேர், ரோஸ், இந்த மாதிரியான பொருட்களை பொது இடங்கள்ல போட்டு கொளுத்தி இருக்கிறாங்க. குஜராத் மாநிலத்துல பல இடங்கள்ல பொது இடங்கள்ல இத்தகைய ஜோடிகளை பார்க்கும் பொழுது நிறைய ஸ்பீக்கர்ஸை வச்சு ஹை வால்யூம்ல இந்து மத பாடல்களை ஒளிபரப்பி இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் கூட தவறான விஷயம்தான். ஆனா இதுல உச்சபட்சமான விஷயம் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்ல நடந்திருக்கு. ஸ்வர்ண ஜெயந்தி பார்க் அப்படின்னு இந்திராபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் ஒரு ஆணும் பெண்ணுமா பகல் நேரத்துல ஒரு மேஜையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஹிந்து ஜாகரித் மஞ்ச் அப்படின்ற அமைப்பை சேர்ந்த ஒரு 7-8 குழுவினர் கையில கம்பு, கத்தி மாதிரியான ஆயுதங்களோட அந்த 2 பேர்கிட்ட வந்து, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, ஏன் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்க ஐடி கார்டு கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க இந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜோடி அங்கிருந்து எந்திரிச்சு போகணும்னு நினைச்ச பொழுது அவங்க அதை போக விடாம தடுத்திருக்கிறாங்க. இது இந்த வருஷம் மட்டும் இல்ல, சமீப ஆண்டுகளா தொடர்ச்சியா இந்த ஹிந்து அமைப்புகளுடைய குறிப்பிட்ட பிரிவினர் இப்படியான அத்துமீறல்கள்ல ஈடுபட்டுட்டே இருக்கிறத வழக்கமா பார்க்க முடியுது. கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அனிமல் ஹஸ்பெண்டரி மினிஸ்டர் இருக்கக்கூடிய தரம்பால் சிங் பிப்ரவரி 14ஆம் தேதி பசுமாடுகளை கட்டிப்பிடிக்கக்கூடிய, பசுமாடுகளை நேசிக்கக்கூடிய தினமா இருக்கணும், கவு லவ் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணணும், வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் விட்டுட்டு நம்ம கலாச்சாரம் படி நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய காதலர் தின எதிர்ப்புகள் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது ஏன் பேசணும் அப்படின்னா, நீங்க நினைச்சு பாருங்களா, அந்த 2 பேருக்கு எப்படியான ஒரு மனநிலையில இருப்பாங்க. அவங்க சகோதர சகோதரிகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உண்மையாலுமே கணவன் மனைவியா இருக்கலாம், ஏன் ஒரு அப்பா மகளா இருக்கலாம். உடனே கேள்வி எழும், அவங்களுக்கெல்லாம் என்ன பொது இடங்கள்ல வேலைன்னு. அதை கேட்கறதுக்கு நானும் நீங்களும் யாருங்க? இந்த சுதந்திர நாட்டுல யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். ஆர்டிகல் 14ல இருந்து ஆர்டிகல் 21 வரைக்கும் எத்தனையோ சுதந்திரங்களை நம்ம அரசியல் சாசனம் குடிமக்களுக்கு வாரி வழங்கி இருக்கு. அதை இப்படியான தனிநபர்கள் மாரல் பாலிசிங்கிற பேர்ல தடுத்து நிறுத்துறத நம்ம எப்படி பார்க்கறது? இந்தியா தான் உலகத்துக்கே காதல் மொழிகளை அள்ளி கொடுத்த நாடு. என் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல கூட ஏகப்பட்ட இந்தியன் ரெஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2 நபர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயத்த வெளியிலிருந்து வரக்கூடிய 3ஆம் நபர்
பொது இடங்கள்ல பயங்கரமான ஆயுதங்களை வச்சு கேள்விக்குள்ளாக்குறது எந்த வகையில நியாயம்? இது கடுமையான மனித உரிமை மீறல். நம்ம போன்ல இருந்து ஒரு டேட்டாவை ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் திருடிட்டான் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வருது? இந்திய அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு அதுல தலையிடுறாங்க? உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதுக்கு எந்த அளவுக்கு கடுமையான எதிர்வினைகள் ஆற்றாங்க? ஆதார்ல இருந்து ஒரு தகவல் கசிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக உச்சநீதிமன்றம் பயன்படுத்திய வார்த்தைகள் எவ்வளவு கடுமையானது? பிரைவசி இஸ் அன் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தனியுரிமை அப்படின்றது ஒரு மனிதருடைய அடிப்படை உரிமை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மதம் சார்ந்த விஷயங்கள், கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற பெயர்ல இந்த வெளியிருந்து வரக்கூடிய இந்த குழுக்கள் செய்யக்கூடிய அத்துமீறல் யார் தான் கேள்வி கேட்க போறது? இதை பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த வாய்ப்பு அதுக்காக பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த மாரல் பாலிசிங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதுக்காக இந்த வீடியோ தகாத காதலையோ பள்ளி பருவங்கள்ல வர காதலையோ நம்ம ஊக்குவிக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரத்துல 18 வயதுக்கு மேலானவங்க நாட்டுடைய தலைவரை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டுரிமையை பெறாங்க. 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே நிர்ணயிக்கலாம் அப்படின்றது இந்திய அரசியல் சாசனம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் வழியா உறுதி செஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுல சம்பந்தமே இல்லாத சிலர் வந்து தலையிடுறத, அதுவும் பொது இடங்கள்ல தலையிடுறத நிச்சயமா கேள்விக்குள்ளாக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா நிறைய பதில்களும் கேள்விகளும் எழும். அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.